ஷவர்மா. ஸோ இந்த ஷவர்மான்ற ஃபுட்டு இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸ் இல்லையா? ஸோ நான் கூட இந்த யூடியூப்லலாம் பார்த்துட்டு இது எங்கடா இங்கே இருக்க போகுதுன்னு நினச்சிக்கிறப்போ என் ஃப்ரெண்டு என்கிட்ட சொன்னான், ஏன்டா அதெல்லாம் இங்கேயே இருக்கு, நீ சாப்பிட்டது இல்லையான்னு என்கிட்ட கேட்டான். என்னது இங்கேயே இருக்கான்னா அவன்கிட்ட திரும்ப கேட்க, ஆமாண்டா இதெல்லாம் நம்ம காத்தான்குடியிலேயே இருக்குது, ஏன் நீ சாப்பிட்டது இல்லையான்னு கேட்க, அவன் அப்படி சொன்ன பிறகும் நம்மளால் சாப்பிடாம இருக்க முடியாது இல்லையா? ஸோ அப்போவே கிளம்பிட்டோம் ஷவர்மாவை சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு. ஸோ கடையை கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. கடை மட்டும் இல்லை, அந்த ஸ்ட்ரீட்டே பார்த்திங்கன்னா இந்தியன் கல்ச்சர் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நம்ம இந்தியாவிலலாம் அந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டெல்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி தான் அந்த ஸ்ட்ரீட்டே இருந்துச்சு. அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பார்த்திங்கன்னா ஷவர்மா வந்து நாங்கள் 8 மணி வாக்கில் வாங்க போயிருந்தோம். அப்போயுமே அந்த ஷவர்மா செம்ம சூடாக தான் இருந்துச்சு. நாங்கள் போன ஷவர்மா கடையில் பார்த்திங்கன்னா சிக்கன் ஃப்ளேவர் தான் இருந்துச்சு. ஸோ அதே நாங்கள் வாங்கிட்டோம். டேஸ்ட் பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருந்துச்சு, வேறு லெவல்னு தான் சொல்லணும். ஸோ காத்தான்குடியில் பார்த்தீங்கன்னா இது எங்கே இருக்குதுன்னு சரியாக சொல்லணுன்னா சிக்னல் ஜங்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஸ்ட்ரீட்டில் தான் இருக்குது. காத்தான்குடி பக்கம் வந்தால் கட்டாயமாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா ஷவர்மா மட்டும் கிடையாது, ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ இந்த பக்கம் வந்தீங்கன்னா கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.